ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்த்தூர் த கிங் இங்கிலீஷ் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது சைமன் செலான் ஜோன்ஸ். இந்த படத்தில் மார்க் வால்பிரக் அஸ் அ மைக்கேலா நடிச்சிருக்கிறாரு, சிமு லியூ அஸ் லியோவா நடிச்சிருக்கிறாங்க, ஜூலியட் ராய்லாண்ட்ஸ் அஸ் ஹெலன், நாத்லே இமானுவேல் அஸ் அ ஒலிவா அண்ட் அலி சுலைமான் அஸ் எ சிக்கா நடிச்சிருக்கிறாங்க. வாங்க இப்ப இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படம் ஒரு ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. இதுல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அவங்களுடைய டைம் கொஞ்சம் டஃப்பா இருக்கு மற்றும் அவங்க ஒரு ஸ்ட்ராய்டாக பார்க்கறாங்க. அதுதான் மாஸ்காட்டா எடுத்திருக்கிறாங்க. இந்த படம் எமோஷனல் மற்றும் ஸ்வீட், அதாவது எப்படி ஒரு மனுஷனும் ஒரு டாகும் ஃபேமிலி மாதிரி ஆகுறாங்கன்னு இதுல நம்ம பார்க்கலாம். இந்த படம் மார்ச் 22 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. மார்க் வால்பிரக், மைக்கேல் லைட்டா நடிச்சிருக்கிறாங்க. இவங்க ஒரு அட்வென்ச்சர் ரேசர். இவர் இதுவரைக்கும் ஒரு பெரிய ரேஸில் ஜெயிச்சதே கிடையாது. ஸோ கடைசியா ஒரு ரேஸில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் ஸ்ட்ராங் அத்லட்டிக்கை ஒன்று சேர்க்கிறாரு. சிமு லியூ, நாத்லே இமானுவேல் அண்ட் அலி சுலைமான் இவங்க தான் அந்த ஸ்ட்ராங் அத்லெட்டிக்ஸ். இவங்களை சேர்த்து ஒரு டஃப் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுதான் டொமினிக்கன் ரிபப்ளிக்கில் நடக்கக்கூடிய அட்வென்ச்சர் ரேசிங் வேர்ல்டு சாம்பியன்ஷிப். இவங்க டீமோட பேரு தான் டீம் போராட்ரால். இவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் நிறைய டெக்கிங், ரன்னிங், பைக்கிங் அண்டு ரேசிங் இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்பதான் இவங்களுடைய 5th மெம்பரா ஒரு டாக் சேருது. என்னதான் ரேஸில் வின் பண்ணாலும் அவங்களுடைய டீம் ஒர்க் அண்டு கைண்ட்னஸ் மூலமாக தான் இந்த டீம் ரொம்ப ஃபேமஸாக ஆகிட்டாங்க. இந்த படத்தை ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கிறாங்க. அந்த புக்கு பேரு ஆர்த்தூர் தி டாக் ஹூ கிராஸ்டு த ஜங்கிள் டு ஃபைண்ட் எ ஹோம் பை மைக்கேல் லேங்லார்ட். இந்த கதை என்ன அப்படின்னா, ஆர்த்தூர்னு ஒரு டாக் இருக்கு அண்ட் லைட்டுன்னு ஒரு மேன் இருக்கான். லைட் அண்ட் அவருடைய டீம் ஒரு ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஆர்த்தூர் அப்படின்ற டாகையும் சேர்ந்துடுது. இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருக்கும். இந்த கதை முழுக்க முழுக்க ஆர்த்தூருடைய ஜேர்னி அண்ட் லைட்டோட லாஸ்ட் சான்ஸ் டு சக்சீட் இதை பற்றி தான் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் டாக் அண்ட் ஹியூமன் சைடுன்னு 2 பேரோட ஸ்டோரியையுமே நல்லா எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஆர்த்தூருடைய ஸ்டோரி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். இப்போ இந்த படத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். மார்க் வால்பிரக் அவருடைய கடைசி மூவியை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே பண்ணியிருப்பாங்க. என்னதான் வெளியில ஒரு டஃப்பான கேரக்டரா தன்னை மாத்திக்கிட்டாலும் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சனா இருக்கிறாருங்க. ஃபுல் ஸ்டோரியை பார்க்கும்போது ஒரு பெட்டர் லீடரா நல்லாவே டெவலப் ஆகுறாரு. அதை பார்க்கும்போது தான் ரொம்ப ஜென்யூனா இருக்கு. இந்த படத்துல சைமு லியூ, நாத்லே இமானுவேல் அண்ட் அலி சுலைமான் இவங்க தான் ஹீரோவுடைய டீமா இருக்கிறாங்க. இவங்களா ஒரு டீமா ஒர்க் பண்ணும்போது இருக்கக்கூடிய கனெக்ஷன் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. உக்காய் அப்படிங்கிற டாக் தான் ஆர்த்தூரா நடிச்சிருக்கு. இந்த டாக் தன்னுடைய அடோரபிள் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ஆடியன்ஸை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். அட்டானமி ஆஃப் எ ஃபால் என்ற படத்துல வரக்கூடிய மெஸ்ஸின்ற டாக் மாதிரி ஸ்கில்டு கிடையாது ஆர்த்தூர்ல. இருந்தாலும் தன்னால ஆக்டிங் மூலமா ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பித்தேங்க ஆகணும். நீங்க எப்பயாவது பெட்ஸை ரெஸ்கியூ பண்ண மாதிரி வீடியோஸ் பார்த்துருந்து ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு தான் கண்டிப்பா பிடிக்கும். இந்த படம் ஸ்ட்ராங்கா கொஞ்சம் ஸ்லோவா போகும். அப்புறம் மைக்கேல் இந்த டாகை கொஞ்சம் லேட்டா தான் மீட் பண்றாரு. ஆனா ஆர்த்தூருடைய சேட் லைஃபை பார்க்கும்போது தான் நமக்கும் கொஞ்சம் சேடா இருக்கும். இந்த படத்துல ஒரு சில ரேஸ் சீன்ஸ் தான் எக்ஸைட்டிங்கா இருக்கும். அதுவும் ஃபாரஸ்ட்ல டீமோடைய ஜிப் லைன்ஸ்ல போற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே எடுத்திருப்பாங்க. என்னதான் இந்த ஸ்டோரி ப்ரெடிக்டபிளா இருந்தாலும் உங்களை சிரிக்க வைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். இந்த படத்தை நீங்க எல்லாருமே தியேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.